ஹாய் guys, நான் தான் உங்கள் எஸ்எஸ்சி பொண்ணு. ஸோ இன்றைக்கி நம்ம ப்ரீவியஸ் இயர் சிஜிஎல் 2025 13th செப்டம்பர் ஷிஃப்ட் 2ஓட இங்கிலீஷ் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னென்னு பார்க்கலாம். ஓகே, சினோனிம்ஸ் ஃபார் த அப்ரோப்ரியேட் வேர்ட் பிப்ளியோஃபைல். ஸோ நமக்கு எல்லாருக்குமே தெரியும் பிப்ளியோ அப்படின்னாலே புக் லவர் அப்படின்னு சொல்லிட்டு தான் அர்த்தம். ஸோ பிப்ளியோனாலே புக்ஸ்ன்னு தான் அர்த்தம். ஸோ இங்கே புக்ஸ் வச்சு வர்றது புக் லவர், புக் கீப்பர் கிடையாது, புக்ஸ் படிக்க பிடிச்சவங்க, அதுதான் வந்து பிப்ளியோஃபைல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ புக் லவர் தான் நம்மளோட ஆன்சர். அண்ட் இடியம்ஸோட கொஸ்டின்ஸ் என்னென்னா ஹேஸ் 2 strings to his bow அப்படின்னா he has an additional skill or option to rely on. ஒரு பேக்கப் பிளான் வந்து வச்சுருக்கவங்க, ஒரு ப்ரிப்பேர்டாக இருக்கிறது தான் என்னென்னு சொல்லுவோம்னா 2 strings வச்சுருக்கிறது. அப்போ ஒரு ஸ்ட்ரிங் யூஸ் ஆகலைனாலும் இன்னொரு ஸ்ட்ரிங் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ அடிஷ்னலாக இன்னொரு ஆப்ஷன் அவங்க வச்சுருந்தா தான் ஹேஸ் 2 strings to his bow அப்படிங்கிறதுக்கான அர்த்தம். அண்ட் ஆண்டனிம் ஃபார் த கிவன் வேர்ட் லாக்ரிமோஸ் அப்படிங்கிற வேர்டோட ஆண்டனிம் தான் பார்க்கணும். ஸோ லாக்ரிமோஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு ஈஸியாக அழுறவங்கள தான் வந்து லாக்ரிமோஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ சேட் அண்ட் ஈஸியாக அழுறவங்க தான் லாக்ரிமோஸ். ஸோ இங்கே எல்லாமே வந்து சிமிலர் மீனிங்ஸில் தான் இருக்குது. டியர்ஃபுல் அப்படின்னாலுமே அழுறது, மோன்ஃபுல் அப்படின்னாலுமே ஒரு சேடாக இருக்கிறது, விபி அப்படின்னாலுமே அழுதுட்டுருக்கிறது தான் விபி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கு ஆப்போசிட் ஆடாக இருக்கிற ஒரே ஒரு வேர்டு என்னதுன்னா ஜோவியல். ஜோவியல்னா என்ன அர்த்தம்? ஹாப்பின்னு சொல்லி அர்த்தம். ஸோ லாக்ரிமோஸ் அப்படிங்கிறது சேட் அண்ட் ஈஸியாட்ட அழுறது தான் லாக்ரிமோஸ். ஸோ அதுக்கான ஆண்டனிம் என்னென்னா ஜோவியல். அதுக்கப்புறம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ். ஸோ இங்கே நம்ம கொடுத்துருக்க வேர்ட்ஸ் வந்து என்னெல்லாம் அப்படின்னா ஆக்யூவசன்ஸ். ஆக்யூவசன்ஸ் அப்படின்னா ஒரு விஷயத்துக்கு வந்து அக்ரி பண்ணுறது தான் ஆக்யூவசன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்துக்கு நான் அக்ரி பண்ணுறது தான் ஆக்யூவசன்ஸ். ஸோ அதோட ஸ்பெல்லிங் கரெக்ட் தான். அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா போர்ஜியோசி அப்படின்னா மிடில் கிளாஸ் பீப்புளை தான் வந்து போர்ஜியோசின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ இதுவுமே வந்து கிடையாது, இதுவும் கரெக்டான ஸ்பெல்லிங் தான். ஸோ நம்ம கொடுத்துருக்க தப்பு எது அப்படின்னா கான்சன்ஷியஸில் தான் வந்து தப்பு கொடுத்துருக்காங்க. பிகாஸ் இங்கே சி வராது, இங்கே வந்து ஐ வரும். ஸோ கான்ஷியன்சியஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக ஒரு விஷயத்த பண்ணுறது அப்படிங்கிறது தான் இதுக்கான அர்த்தம். ஸோ இதுதான் நம்மளோட எரர். இங்கே வந்து CIOUS இல்லை TIOUS தான் வரும். அதுக்கப்புறமா இதுவும் வந்து ஸ்பெல்லிங் கரெக்ட் பண்ணுறது தான். பட் இங்கே இது பயாலஜிக்கல் டேர்ம். ஸோ எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் பண்ணுற ப்ரோட்டீனோட பேர் என்னன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு எல்லாருக்குமே குரோமோட ஸ்பெல்லிங் தெரியும், அதை வச்சு இதில் ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ CHROME தான் குரோம். ஸோ அது கரெக்டாக இருக்கிறது இந்த ஒரு ஆப்ஷன் தான். ஸோ சைட்டோக்ரோம் தான். இதுதான் நம்மளோட ஆன்சர், கரெக்டாக இருக்கிற ஸ்பெல்லிங். அதுக்கப்புறமா ஒன் வேர்ட் சப்ஸ்டியூட் கேட்டிருக்காங்க டெம்பரரி டிஸ்யூஸ் ஆர் சஸ்பென்ஷன். ஸோ இதோட ஆன்சர் என்ன அப்படின்னா அபேயன்ஸ் தான் இதோட ஆன்சர். ஸோ அது வந்து ஒரு டெம்பரரி பீரியடுக்கு மட்டும் ஹோல்டில் போட்டிருக்காங்க, அதுக்கப்புறமா அதை வந்து ரெஸ்யூம் பண்ணுவாங்க அப்படி தான் அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள் த ப்ராஜெக்ட் இஸ் ஆன் அபேயன்ஸ். அப்போ ப்ராஜெக்டை இப்போதைக்கு ஹோல்ட் பண்ணி வச்சுருக்காங்க, அதுக்கப்புறமா அதை ரெஸ்யூம் பண்ணுவாங்க. மற்ற ஆப்ஷன்ஸ் எல்லாம் என்ன சொல்லுதுன்னா அது ஒரு இன்டர்மிஷனுங்கிறது வந்து என்னது, ஒரு டெம்பரரி பிரேக் எடுக்கிறது தான் வந்து இன்டர்மிஷன். ரீசஸ்னாலும் அப்படி தான். இப்போ நம்ம ஸ்கூல்ல எல்லாம் பிரேக் இன்டர்வல்ஸ் இருக்குது இல்லை, அதுதான் வந்து ரீசஸ் அப்படின்னு சொல்கிறது. அண்ட் டார்மன்சி அப்படின்னா இன்ஆக்டிவாக இருக்கிறது, ஸ்லீப்பிங் பொசிஷனில் இருக்கிறது தான் வந்து என்னென்னா டார்மன்சி அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் இங்கே நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா டெம்பரரி அதை ஹோல்ட் பண்ணி வச்சுருக்காங்க, இப்போதைக்கு அதை சஸ்பெண்ட் பண்ணி வச்சுருக்காங்க, அதுக்கப்புறமா அதை வந்து கண்டினியூ பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ அதுக்கு கரெக்டான ஆப்ஷன் எது அப்படின்னா அபேயன்ஸ் தான் இதோட ஆன்சர். ஸோ அதுக்கடுத்து the analyst found the correlation to be dash marginal to influence policy. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து 2 தான் வரும். ஏன் மார்ஜினல் அப்படின்னா ரொம்ப சின்ன எஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ 2 மார்ஜினல்னு சொல்லும்போது அவ்வளோ சின்னதாக இருந்ததுனால அதை வந்து பண்ண முடியலை. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கோரிலேஷன் வந்து ரொம்ப சின்னதாக இருந்துச்சு, ரொம்ப பெரிய கோரிலேஷன் இல்லை, ஸோ அதனால அது பாலிசியை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியலைன்னு சொல்லிட்டு சொல்லணும். ஸோ இங்கே வெரி யூஸ் பண்ணணும் அப்படின்னா வெரினா ரொம்ப அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ கோரிலேஷன் வந்து ரொம்ப மார்ஜினலாக இருந்துச்சு, ஸோ அப்போ அது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம் ஆர் பண்ணாமலும் போகலான்னு சொல்லிட்டு அர்த்தம் கொடுக்கும். ஸோ அது பாசிபிலிட்டி இருக்குது. பட் நம்ம இங்கே 2 யூஸ் பண்ணும்போது அதுக்கு பாசிபிலிட்டி கிடையாதுன்னு சொல்லிட்டு மீன் பண்ணும். ஸோ இதுக்கு பாசிபிலிட்டியே கிடையாதுன்னு சொல்லிட்டு அர்த்தம். அது ஏன்னா அந்த கோரிலேஷன் அவ்வளோ சின்னதாக இருந்ததுனால அது வந்து பாலிசியை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியலை அப்படிங்கிறது தான் இங்கே மீன் பண்ணணும். ஸோ இங்கே வெரி யூஸ் பண்ணணும் அப்படின்னா மேபி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம் ஆர் பண்ணாமலும் போகலாம். ஸோ அது டெஃபினட்டாக பண்ண முடியாதுன்னு நமக்கு சொல்ல முடியாதுல்ல, அதனால இங்கே 2 தான் யூஸ் பண்ணுறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹீ இஸ் வெரி டயர்ட். ஸோ அவன் ரொம்ப டயர்டாக இருக்கான், அதனால் ஸோ மேபி அவன் படிக்கலாம் ஆர் படிக்காமலும் போகலாம். டயர்டாக தான் இருக்கான், ஆனாலும் அவன் மேபி படிக்கலாம் ஆர் படிக்காமலும் இருக்கலாம். ஆனால்
he is too tired to studyன்னு சொல்லும்போது அவன் ரொம்ப டயர்டாக இருக்கிறதுனால அவனால் படிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு டெஃபினட்டாக முடியாதுன்னு சொல்கிறோம். ஸோ அதுதான் இந்த டூ அண்ட் வெரிக்கான வித்தியாசம். ஸோ அண்ட் இங்கே ஸோ வராது, பிகாஸ் ஸோ வந்துச்சுன்னா யூஸ்வலி தேட் வரும், பட் இங்கே சென்டென்ஸில் எதுவும் தேட் இல்லை. ஸோ வந்து எலிமினேட் பண்ணிடலாம். அண்ட் ஆஸுங்கிறது வந்து கம்பேரிஷனுக்கு யூஸ் பண்ணுறது தான், அது இங்கே நமக்கு தேவையில்லை. ஸோ அதுவுமே இல்லை. ஸோ இதோட ஆன்சர் வந்து என்னென்னா TOO தான் வரும். அதுக்கப்புறம் ஹர் ஆர்குமெண்ட் வாஸ் கம்பலிங் டேஷ் இட் வாஸ் பேஸ்ட் ஆன் அவுடேட்டட் டேட்டா. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, அவள் பண்ண ஆர்குமெண்ட் வந்து கம்பலிங்காக இருந்துச்சு, அதாவது கன்வின்சிங்காக இருக்குது, பட் அது வந்து ரொம்ப பழைய டேட்டா யூஸ் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே ஒரு சைடு வந்து கன்வின்சிங் தான் சொல்கிறாங்க, ஆனாலும் பழைய டேட்டா தான் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இன்னொரு சைடு சொல்கிறாங்க. அப்போ அந்த ஆனாலும் அப்படிங்கிற அர்த்தத்தை எது கொடுக்குதுன்னா நெவதர்லெஸ் தான் வந்து கொடுக்குது, ஆனாலும் அப்படிங்கிறதுக்கான அர்த்தம். ஸோ நெவதர்லெஸ்னா ஈவன் ஸோ, பட் ஆர் ஸ்டில், இருந்தாலும், ஆனாலும், இந்த மாதிரி விஷயங்கள், இந்த இதை மீன் பண்ணுறது தான் வந்து என்னன்னா நெவதர்லெஸ் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ ஒரு சைட் பாசிட்டிவாக சொல்கிறாங்க, கன்வின்சிங்காக இருக்குது, பட் ஸ்டில் கன்வின்சிங்காக இருந்தாலுமே அவள் யூஸ் பண்ண டேட்டா வந்து ஒரு அவுடேட்டட் டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு சைடு வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. அப்போ நம்ம நெவதர்லெஸ் தான் யூஸ் பண்ணணும். அப்போ அதர்வைஸ் அப்படிங்கிறது எப்போ யூஸ் பண்ணணும்னா, அதர்வைஸ்னா இல்லைனா அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இப்போ ஸ்டடி ஹார்ட் அதர்வைஸ் யூ வில் ஃபெயில், அப்போ ஒழுங்காக படி இல்லைனா நீ ஃபெயில் ஆகிடுவா அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். கன்வர்ஸ்லி அப்படின்னா இன் கான்ட்ராஸ்ட்னு சொல்லிட்டு அர்த்தம். ஒரு ஆப்போசிட் சிச்சுவேஷன்ஸை வந்து கம்பேர் பண்ணுறதுக்கு தான் கன்வர்ஸ்லிங்கிறது வந்து யூஸ் பண்ணுவோம். அதுவே சப்சிக்வெண்ட்லி அப்படின்னா அதுக்கப்புறம், லேட்டர் தட், அதுக்கு அடுத்து அப்படிங்கிறதுக்கான அப்படிங்கிற அர்த்தம் தான் சப்சிக்வெண்ட்லி. ஸோ இங்கே நமக்கு சூட் ஆகுறது நெவதர்லெஸ் தான். ஸோ இதோட ஆன்சர் நெவதர்லெஸ் தான். நெக்ஸ்ட் கொஸ்டின். Had it not been for her timely intervention, the discussion might well have dashed into an acrimonious stalemate. ஸோ இந்த சென்டென்ஸோட அர்த்தம் என்ன அப்படின்னா, அவங்க வந்து கரெக்டான டைமில் இன்டர்வியூன் ஆகலைன்னா டிஸ்கஷன் ரொம்ப கசப்பான எந்த முடிவுக்கும் வராமல் டெட்லாக் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். பிகாஸ் ஆக்ரிமோனியஸ் அப்படின்னா ஒரு ஹாஸ்டைல் ஒரு ஃபைட் மாதிரி, ஒரு பிட்டர் இது மாதிரி மீன் பண்ணுறது தான் ஆக்ரிமோனியஸ். ஸ்டேல்மேட் அப்படின்னா டெட்லாக்னா ஒரு டிசிஷனுக்கே வராமல் அப்படியே ஸ்டாப் ஆயிடுறது தான் வந்து என்னென்னா ஸ்டேல்மேட் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ அவங்க ஏதோ ஒரு டிஸ்கஷன் போயிட்டுருக்கு, ஸோ ஏதோ ஒரு பர்சன் இன்டர்ஃபியர் ஆனதுனால தான், அந்த டிஸ்கஷனுக்கு நடுவில் வந்ததுனால தான் அந்த டிஸ்கஷன் அதுக்கப்புறமாட்டு ஒரு கசப்பான சிச்சுவேஷனாட்டு மாறாமல் போச்சுது அப்படின்னு சொல்லிட்டு மீன் பண்ணுறாங்க. ஸோ இங்கே டிவால்வ்டு தான் நம்ம யூஸ் பண்ணணும். பிகாஸ் டிவால்வோட அர்த்தம் தான் என்ன அப்படின்னா, ஒரு நல்லதாக இருந்துட்டு கிராஜுவலாக கெட்டதாட்டு மாறுறது. ஃபார் எக்ஸாம்பிள், அ ஃப்ரெண்ட்லி டாக் டிவால்வ்டு இன்டு அ ஹீட்டட் ஆர்குமெண்ட். ஸோ ஃப்ரெண்ட்லியாக பேச ஸ்டார்ட் பண்ணது அதுக்கப்புறமாட்டு ஒரு ஆர்குமெண்ட்டாட்டு மாறுது, ஒரு ஃபைட்டாட்டு மாறுது. அப்போ ஒரு குட் சிச்சுவேஷன்லேருந்து பேட் சிச்சுவேஷனாட்டு மாறுது. இங்கேயுமே டிஸ்கஷன் பண்ணுறாங்க, அந்த டிஸ்கஷன் அதுக்கப்புறம் ஒரு ஆக்ரிமோனியஸ் ஸ்டேல்மேட்டாட்டு மாறுது. ஸோ அப்போ குட்லேருந்து பேடாக மாறும்போது அதுக்கு டிவால்வ்டு தான் யூஸ் பண்ணணும். எவால்வ்டுங்கிறது என்னது, பெட்டர் ஆகிறது தான் வந்து எவால்வ்டு. ஒரு இன்னொரு பெட்டரான விஷயத்தாவோ அட்வான்ஸ்டாவோ டெவலப் ஆகிறது தான் எவால்வ் அப்படின்னு சொல்கிறது. ஸோ அது இங்கே செட் ஆகாது. எமர்ஜ்ட்னா வெளியே வர்றது, அப்சர்வ்டுனா அதை எடுத்துக்கிறது. ஸோ அப்போ இதுவும் இங்கே செட் ஆகாது. ஸோ நம்மளோட ஆன்சர் என்ன அப்படின்னா டிவால்வ்டு தான். அதுக்கப்புறமா எரர் ஸ்பாட்டிங். த ரெகுலேட்டர்ஸ் டெசிஷன் டு போஸ்ட்பான் த இம்ப்ளிமெண்டேஷன் வாஸ் attributed partly to industry pressure and partly due to legal ambiguity surrounding the recent amendments. நம்ம முதல்லே பார்த்தோம் parallelism அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட். ஸோ இங்கேயுமே அதே தான், அந்த கான்செப்ட் தான். இங்கே பாருங்கள், பார்ட்லி டூன்னு சொல்கிறாங்க, இங்கே பார்ட்லி டியூ டு அப்படின்னு சொல்கிறாங்க. parallelismனா ரெண்டு சைடுமே வந்து சேமாக இருக்கணும். பட் இங்கே ஒரு சைடு வந்து பார்ட்லி டூனும் இன்னொரு சைடு வந்து டியூ டூனும் இருக்குது. ஸோ இங்கே என்ன தான் வந்திருக்கணும்னா பார்ட்லி டூன்னு தான் வந்திருக்கணும், ஆர் பார்ட்லி பிகாஸ் ஆஃப்னு தான் வந்திருக்கணும். பட் இங்கே பார்ட்லி டூவும் இங்கே பார்ட்லி டியூ டூவும் இருக்குது. ஸோ அதனால இந்த சென்டென்ஸ் தான் நம்மளோட எரர். ஸோ பேரலிசம் கான்செப்ட் வந்து பார்த்துக்கோங்க, அங்கே அதுலேருந்து எரர் ஸ்பாட்டிங்கில் மோஸ்ட்லி கொஸ்டின்ஸ் வருது. ஸோ அதுக்கு அடுத்த கொஸ்டினுமே வந்து எரர் ஸ்பாட்டிங் தான். That there exists no recourse for citizens if environmental violations are condoned at the ministerial level underline a systemic erosion of constitutional accountability. ஸோ இங்கே நம்ம தேட்டுன்னு ஸ்டார்ட் ஆகிற சென்டென்ஸ் எல்லாமே, தேட் கிளாஸில் ஸ்டார்ட் ஆகிறது எல்லாமே சிங்குலராக தானே ட்ரீட் பண்ணுவோம். ஸோ அப்போ இது சிங்குலர்னா இங்கே என்ன தான் வந்திருக்கணும், சிங்குலர் வேர்ப் தானே வந்திருக்கணும். பட் அண்டர்லைனுங்கிறது வந்து ஒரு ப்ளூரல் வேர்ப். ஸோ இங்கே என்ன வந்திருக்கணும்னா அண்டர்லைன்ஸ் அப்படிங்கிறது வந்திருக்கணும். ஸோ இங்கே நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது, இங்கே ஆர் வந்திருக்கு அப்போ இது ப்ளூரல் தானே அப்படின்னு எடுத்துக்கக்கூடாது. இது வந்து இஃப் கிளாஸோடது, இது வந்து தனி கிளாஸ். ஸோ இது வயலேஷன்ஸை மீன் பண்ணுறாங்க. ஸோ அந்த வயலேஷன்ஸுங்கிறது ப்ளூரலாக இருக்கிறதுனால அங்கே ஆர் வந்திருக்கு. அப்போ இது கரெக்டாக தான் இருக்குது. இங்கே நம்மளோட
மெயின் கிளாஸ் என்னது? இந்த that there exists no recourse for citizens தான் நம்மளோட மெயின் கிளாஸ். அப்போ நம்ம கிளாஸ்க்கான வேர்ப் எது அப்படின்னா இந்த அண்டர்லைன் தான். ஸோ இது என்னவா இருந்திருக்கணும்? சிங்குலராக தான் இருந்திருக்கணும். ஸோ that வரும்போது அது ஒரு சிங்குலர் சப்ஜெக்டாக தான் நம்ம ட்ரீட் பண்ணுறோம். இது எல்லாமே ஒரு ஐடியா தான். ஸோ அப்போ இங்கே என்ன தான் வந்திருக்கணும்னா அண்டர்லைன்ஸ், ஒரு சிங்குலர் வேர்ப் தான் வந்திருக்கணும். அதுதான் நம்மளோட எரர் இங்கே. ஸோ ஆக்டிவ் டு பாசிவ் வாய்ஸ், we shall have dispatched the invitations before Friday evening. ஸோ ஆக்டிவ் வாய்ஸில் என்ன கொடுத்துருக்காங்க? சப்ஜெக்ட், அதுக்கப்புறமா shall have ஒரு பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அண்ட் ஒரு ஆப்ஜெக்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே ஷால் ஹாவ்ங்கிறது வந்து அப்படியே தான், நம்ம டென்ஸ் வந்து சேஞ்ச் பண்ண மாட்டோம். ஸோ டென்ஸ் அப்படியே தான் ரீட்டைன் ஆகும். ஸோ இங்கே ஷால் ஹாவ் இருந்துச்சுன்னா இங்கே என்ன தான் இருந்திருக்கணும்? ஷால் ஹாவ் ப்ளஸ் பீன் வந்து ஆட் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் இங்கே ஆல்ரெடி பாஸ்ட் பார்ட்டிசிபிள் தான் இருக்குது. ஸோ இங்கே பாசிவ் வாய்ஸில் மாற்றும் போது அதே தான் வந்து வரும். ஏன்னா அதுக்கப்புறம் எதுவும் இல்லை டிஸ்பேச் அதுதானே வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்மே. ஸோ டிஸ்பேச்டு பிஃபோர் ஃப்ரைடே ஈவினிங், இதுதான் நம்மளோட ஆன்சர். ஸோ இங்கே ஷால் ஹேட் பீன் அந்த மாதிரி போடக்கூடாது. பிகாஸ் இதில் ஷாலுங்கிறது வந்து ஷால் ஆர் வில்லுங்கிறது வந்து ஒரு ஃபியூச்சர் விஷயத்தை குறிக்கிறது மாதிரி, ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸில் இருக்குது. இங்கே நீங்கள் ஹேட் போட்டுட்டீங்க அப்படின்னா ஷால் ஹேட் பீன் அந்த மாதிரி மாற்றிட்டீங்கன்னா அது பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்க்கு போயிடும்ல. ஸோ ஹேட் பீன் யூஸ் பண்ணக்கூடாது, அந்த டென்ஸ் சேஞ்ச் ஆகாது. ஸோ ஷால் ஹாவ் இருந்துச்சுன்னா இங்கே ஷால் ஹாவ் தான் வரும். கூட நம்ம என்ன ஆட் பண்ணுவோம்னா பீன் ஆட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் பாசிவ் வாய்ஸில் வந்து நம்ம பாஸ்ட் பார்ட்டிசிபிள் யூஸ் பண்ணுவோம். அது ஆல்ரெடி ஆக்டிவில் பாஸ்ட் பார்ட்டிசிபிளில் இருக்கிறதுனால அதுவுமே அப்படியே ரீட்டைன் ஆகுது. அதுக்கடுத்து ஹோமோனிம்ஸ். ஸோ ஹோமோனிம்ஸ் நம்ம பார்த்தோம், சேம் ப்ரொனன்சியேஷன் அண்ட் ஸ்பெல்லிங்ஸ், பட் மீனிங்ஸ் வந்து டிஃபர் ஆகும். ஸோ இதில் வந்து ஆடாக இருக்கிறது எதுன்னு நம்ம பார்த்தா போதும். இங்கே ஓரியல் விண்டோ வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ இதை நீங்கள் சென்டென்ஸ்லேயே வந்து எலிமினேட் பண்ணிடலாம். இது எல்லாமே வந்து ஒரு விண்டோ தான் மீன் பண்ணுது. ஸோ ஓரியல் அப்படின்னா ஓரியல் விண்டோனா சில வீட்டிலலாம் வந்து விண்டோஸ் கொஞ்சம் வெளியே ப்ரொட்ரூட் ஆகி தெரியும்ல, அதுதான் வந்து ஓரியல் விண்டோ அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ இங்கே ப்ரீஸ்ட் அட்மையர் த சன்லைட் ஃபில்டரிங் த்ரூ த ஓரியல். அப்போ சூரிய வெளிச்சம் வந்து இந்த மாதிரி அந்த ஜன்னல் வழியாட்டு வாரது அந்த ப்ரீஸ்ட் வந்து அட்மையர் பண்ணாருன்னு அர்த்தம். இங்கேயுமே டியூக் ஸ்டுட் பை த ஓரியல் கேசிங் அட் த கோர்ட்யார்ட். அவங்க அப்போ அந்த ஜன்னல் பக்கத்தில் நின்றுட்டு கோர்ட்யார்டை பார்த்துட்டு இருந்தாங்கன்னு அர்த்தம். ஆனால் இங்கே மட்டும் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள், அட்ஜஸ்டட் த ஃப்ரீக்வன்சி ஆன் த ஓரியல். அப்போ விண்டோவில் ஃப்ரீக்வன்சி அட்ஜஸ்ட் பண்ண முடியுமா? முடியாது. அப்போ இங்கே ஓரியல்னா வேறு ஏதோ ஒரு விஷயத்தை மீன் பண்ணுறாங்க. இட் மேபி ரேடியோ ஆர் ஏதோ எலக்ட்ரானிக் டிவைஸை வந்து மீன் பண்ணுறாங்க. ஸோ அப்போ இதுதான் வந்து ஆட் ஒன், இதுதான் ஆன்சர். அதுக்கு அடுத்த கொஸ்டின், இது வந்து பாசிவ்லேருந்து ஆக்டிவ் வாய்ஸாக மாற்றணும். ஸோ நம்ம கொடுத்துருக்க பாசிவ் வாய்ஸ் என்னன்னா, the photos will be printed by the studio within an hour. அப்போ அதை ஆக்டிவ் வாய்ஸில் மாற்றும் போது எப்படி சொல்லுவோம்? அந்த ஸ்டூடியோ வந்து ஃபோட்டோஸை பிரிண்ட் பண்ணி தருவாங்க 1 மணிக்கூரில் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இங்கே நமக்கு பாசிவ் வாய்ஸில் வந்து சப்ஜெக்ட் வந்து நமக்கு டூவர் வந்து முதல்ல வரும். பை த யார் பண்ணுற ஆக்ஷனை யார் பண்ணுறாங்களோ அதுதான் நமக்கு சப்ஜெக்டாட்டு வரும். ஸோ அப்போ த ஸ்டூடியோ வில் பிரிண்ட் த ஃபோட்டோஸ் வித்தின் அன் ஹவர். ஸோ இங்கே பிரிண்டடுன்னு இருக்குது, வேர்ப் 3ல இருக்குது. அது நம்ம பேஸ் ஃபார்மில் தான், வில்லுக்கு அப்புறம் வரது எல்லாமே பேஸ் ஃபார்மில் தான் வரும். ஸோ ஆக்டிவ் வாய்ஸில் வரும்போது அது பேஸ் ஃபார்மில் வருது. பிரிண்டடை வந்து பிரிண்ட்னு போடணும், the photos within an hour. அவ்வளோதான் நம்மளோட ஆன்சர். ஸோ இது வந்து பேசேஜ் கொடுத்து அதுலேருந்து கொஸ்டின்ஸ் இது நம்ம பார்க்க மாட்டோம். ஸோ அந்த 5 கொஸ்டின்ஸ் இல்லை. ஸோ அதுக்கப்புறம் ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், ஹீ இஸ் லுக்கிங் ஃபார்வர்ட் டு மீட் யூ சூன். ஸோ இதில் வந்து என்ன வரும்னா, லுக் ஃபார்வர்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு கம்ப்ளீட் ஃப்ரேஸ், லுக்கிங் ஃபார்வர்ட் அப்படிங்கிறது. ஸோ இதுக்கப்புறமா என்ன வரும் அப்படின்னா வேர்பு ஐஎன்ஜி ஃபார்மில் தான் வரும். ஸோ லுக் ஃபார்வர்டுக்கு அப்புறமாட்டி எப்போவுமே என்ன தான் வரும்னா டூ தான் வரும். ஸோ இங்கே அதை வச்சு நம்ம ஆப்ஷன்ஸ் எலிமினேட் பண்ணிக்கலாம். இங்கே ஃபாரும் வராது, மீட்டிங் யூவும் வராது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நமக்கு மீதி இருக்கிற 2 ஆப்ஷன்ஸ் என்னது? டூ மீட்டிங் யூ சூன் அண்ட் டூ ஹேவ் மெட் யூ தான் வரும். ஹேவ் மெட் யூ அப்படிங்கிறது ஒரு பாஸ்ட் ஆக்ஷன், பட் லுக்கிங் ஃபார்வர்ட் அப்படிங்கிறது ஒரு ஃபியூச்சர் விஷயத்தை குறிப்பிடுறது. ஸோ அப்போ இதுவுமே கிடையாதுன்னு எலிமினேட் பண்ணிடலாம். அப்போ நமக்கு மீதி இருக்கிறது என்னது? டூ மீட்டிங் யூ சூன் தானே. அப்போ இதுதான் நம்மளோட ஆன்சர். ஸோ இப்போ லுக்கிங் ஃபார்வர்டுன்னு வந்துச்சுனாலே நமக்கு ஐஎன்ஜி தான் வரும். ஸோ அப்போ டூ மீட்டிங் யூ சூன் தான் நம்மளோட ஆன்சராக இருக்கும். அடுத்த கொஸ்டின், த ஜட்ஜ் டிக்ளேர்ட் த பிரிசனர் ஆஸ் கில்ட்டி. ஸோ இதுக்கான ஆன்சர் என்னன்னா ஜஸ்ட் கில்ட்டி தான் வந்து ஆன்சர். பிகாஸ் டிக்ளேருக்கு அப்புறமாட்டு ஆஸ் வந்து யூஸ் பண்ண மாட்டோம். அது மட்டும் இல்லாமல் டிக்ளேர்டு டூ கிரைம்னு வராது, சாரி கில்ட்டி டூ கிரைம்னு வராது. இப்போ கில்ட்டி ஆஃப் கிரைம்னு சொல்லலாம், கில்ட்டி ஆஃப் மர்டர்னு சொல்லலாம், கில்ட்டி ஆஃப் தெஃப்ட்னு சொல்லலாம். பட் கில்ட்டி டூ கிரைம், கில்ட்டி ஃபார் கிரைம் அந்த மாதிரியெல்லாம் சொல்லக்கூடாது. ஸோ அப்போ கில்ட்டி டூ கிரைமுமே தப்பு, ஆஸ் பீயிங் கில்ட்டிங்கிறதுமே தப்பு. ஸோ அப்போ கில்ட்டி ஃபார் வாட்? கில்ட்டி ஃபாருங்கிறது வராதுன்னு நமக்கு தெரியும். ப்ளஸ் இது வந்து ஒரு இன்கம்ப்ளீட் சென்டென்ஸ்மே. ஸோ அப்போ அதுவுமே இல்லை. ஆஸ் பீயிங் கில்ட்டிங்கிறது வந்து அன்னெசரி, இவ்வளோ வந்து நமக்கு சொல்லணும்னு தேவையில்லை. ஜஸ்ட் சிம்பிளாக முடிச்சிடலாம். த ஜட்ஜ் டிக்ளேர்ட் த பிரிசனர் கில்ட்டி. இவ்வளோ தான் நம்மளோட ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், direct to indirect, Ravi said I like this pen. ஸோ இது சிம்பிள் தான். அப்போது Ravi said he liked that pen. திஸ்ங்கிறது இன்டைரக்ட் ஸ்பீச்சில் போகும்போது thatன்னு மாறும் அண்ட் past tense வந்து யூஸ் பண்ணணும். ஸோ அப்போ he liked that pen. இதுதான் நம்மளோட ஆன்சர்.
ஸோ அடுத்த கொஸ்டினுமே வந்து இன்டைரக்ட் ஸ்பீச் டு டைரக்ட் ஸ்பீச்சுக்கு மாற்றுறது தான். ஸோ இன்டைரக்ட் ஸ்பீச் என்ன, த ஜட்ஜ் செட் தட் ஜஸ்டிஸ் மஸ்ட் பி சர்வ்ட் அட் எனி காஸ்ட். ஸோ இது வந்து ஒரு ரூல் ஆர் ஒரு ஆர்டர் மாதிரி. ஸோ நம்ம ஜட்ஜ் என்ன சொல்கிறாங்களோ அதை அப்படியே கொட்டேஷன்ஸில் போடணும். அப்போ ஜஸ்டிஸ் மஸ்ட் பி சர்வ்ட் அட் எனி காஸ்ட் த ஜட்ஜ் செட். இதில் எல்லாமே வந்து அந்த சென்டென்ஸ் சேஞ்ச் ஆகுது. ஸோ இதெல்லாம் எலிமினேட் பண்ணிடலாம். அப்போ இங்கே மஸ்ட்டுன்னு வருது. ஸோ இங்கே மஸ்ட்டுங்கிறது ஒரு கம்பல்ஷனை காட்டுது, கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிறதுக்கான அர்த்தம். ஸோ இங்கேயுமே நம்ம மஸ்ட்டு தான் யூஸ் பண்ணணும், ஷுட் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஷுட்டுங்கிறது வந்து அது அட்வைஸுங்கிறது மாதிரி மீன் ஆகும். ஸோ அப்போது நடந்தால் நல்லது அப்படிங்கிறத மீன் பண்ணுறது மாதிரி. ஆனால் இங்கே வந்து இது கண்டிப்பாக நடக்கணும், கண்டிப்பாக ஜஸ்டிஸ் வந்து கொடுத்து தான் ஆகணும்னு சொல்லிட்டு சொல்கிறது. அப்போ அந்த மஸ்ட்டை நம்ம அப்படியே தான் ரிட்டைன் பண்ணணும் டைரக்ட் சென்டென்ஸில் கொண்டு வரும்போது. ஸோ இதுதான் வந்து ஆன்சர், இது கிடையாது. ஸோ இவ்வளோ தான். அதுக்கப்புறம் ஜம்பிள் சென்டென்ஸ் அதை நம்ம டிஸ்கஸ் பண்ண மாட்டோம். ஸோ ஏதாச்சும் டவுட்ஸ் ஆர் எனி ஃபீட்பேக் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டே நாளைக்கு வேறு ஷிஃப்ட்டில் பார்ப்போம். பாய் பாய்.